ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம குழம்புக்கு புளி ஊற வைக்க மறந்துட்டோன்னா சட்டுன்னு புளிக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிள் டிப்ஸுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு புளியை சேர்த்துக்கலாம். புளியை மிக்ஸி ஜாரில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த புளியங்கொட்டை இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு அது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு சட்டுன்னு புளி கரைசல் ரெடி ஆகிடும். இது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு நான் இப்போ புளியை கரைச்சி காமிக்கிறேன். குழம்புக்கு புளி ஊற வைக்கணும்னா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே புளியை ஊற வச்சா தான் நல்லா ஊறி வரும். டக்குன்னு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஊற வைக்க மறந்துட்டோன்னா இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், புளி கரைசல் தனியாக சக்கை தனியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சுட்டு நீங்கள் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாமே செஞ்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். இது மாதிரி வேஸ்ட்டான அடாப்டர் இருந்துச்சுன்னா அதை கீழே தூக்கி போட்டுறாதீங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம கிச்சனில் இப்போ சமைச்சிட்ருக்கோம், ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபோனுக்கு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த அடாப்டர் 2 ப்ளக் இருக்கு இல்லையா, அந்த ப்ளக்குக்கு நடுவில் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே எங்கே வேணாலும் நவுத்திக்கலாம். ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிச்சனில் மட்டும் இல்லை, நம்ம பெட்ரூமில் இருந்தால் கூட அழகாக நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் சூப்பராக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் வச்சுட்டே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்படி ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். கொத்தரங்காய் பொரியலாக இருக்கட்டும், இல்லைனா பீன்ஸு, கேரட்டு, புடலங்காய் எந்த பொரியலாக இருக்கட்டும், கட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு, அந்த காய் முழுகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும், அதே சமயம் நம்மளுக்கு காயும் நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம இதில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்ற போகிறதில்ல, அதனால் நம்மளுக்கு காயில் இருக்கிற சத்துலாம் அப்படியே தான் இருக்குங்க. நான் ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுத்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். காய் நல்லா குழையவும் இல்லை, அதே சமயம் காய் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ இதை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கொத்தவரங்காய் கொஞ்சம் வாயும். வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துடலாம். நான் கொஞ்சமாக தான், அந்த காய் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக உங்களுக்கு தண்ணி இருக்காது. இப்போ அந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேயே சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துடும். வேணும்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் காயை கட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சா ரொம்பவே லேட் ஆகும். இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். கடலை, இந்த மாதிரி கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பட்டாணி இதெல்லாம் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோன்னா அதுக்கு சூப்பரான சிம்பிளான டிப்ஸு. இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லா அந்த தேவையான அளவு நீங்கள் கொண்டக்கடலையாக இருக்கட்டும், இல்லை பட்டாணி, வேர்க்கடலை எதுவாக இருக்கட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை குக்கரில் சேர்த்துருங்க. கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம அந்த தண்ணியோடையே வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரை வாஷரு, விசிலு இதோடவே சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு 1 ஹவர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கடலை நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே ஊறியிருக்கும். நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சா தான் நல்லா கடலை சூப்பராகவே ஊறி வரும். ஆனால் 1 ஹவரில் ஊறணுன்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம், டக்குன்னு நம்மளுக்கு சமையலுக்கு குழம்புக்கோ இல்லை சுண்டலுக்கோ நம்ம கடலை தேவைன்னா இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் கடலையை ஒரு 6 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
இப்போ கடலை நல்லாவே மசிஞ்சு வருது பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குக்கரை இப்போ இந்த குக்கரோடவே இந்த கடலையை தண்ணியெல்லாம் வடிகட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஃபில்ட்ரு வச்சு தானே வடிகட்டுவோம். அதுக்கு வாஷரை எடுத்துகிட்டு குக்கரை இந்த மாதிரி கவுத்திங்கன்னா அந்த தண்ணி அந்த கடலை இருக்கிற தண்ணிலாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். சுண்டல்லாம் செய்கிறதுக்கு நம்ம கடலையை தண்ணியை வடிகட்டுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டாமல் இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கிற குக்கரில் இருக்கிற வாஷரை கழட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டினீங்கன்னா கடலை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கடலையிலேருந்து ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி, அதுவும் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 நல்ல பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு நான் அரைச்சி மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன், அதனால் அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். இது கூடவே சன்னா மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்சுருக்கிற சன்னாவையும் இது கூடவே கொஞ்சமாக சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டையும் முழுசாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி சூப்பராகவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ குக்கரில் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி இருக்கு இல்லையா, அந்த பேஸ்டெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தெரிக்கும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு இப்போ வேக வச்சுருக்கிற அந்த கடலையை சேர்த்து நல்லா ஒரு 6 விசில், திரும்பவும் ஒரு 6 விசில் வச்சு நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற கடலையை அதில் சேர்த்துடுறேன். அந்த தண்ணியோடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 6 விசில் திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் கீ ரைஸ், அது தேங்காய் பால் சாதம், அதுக்கெலாம் சூப்பரான சைடிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.